நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போட லிங்காடில் பேசியிருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பெருச்சாமி பேசியிருக்கிறோம். எல்லாரும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கீங்க. சில பேர் விடுபட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் வந்து கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அன்பர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த பயிற்சியும் சாமி கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா? எப்போதுமே பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், எப்போதுமே உங்களை உரசி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்போதுமே நீங்கள் யாரும் சொல்லி நான் வந்து சீர்தூக்கி அதை நிறுத்தி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி பார்க்காம என்ன ஒன்று உங்கள்கிட்ட வந்து நம்ம நேரடியாக சொல்கிறதில்ல. நான் இப்பொழுது உன்னை சீர்தூக்கி பார்க்க போகிறேன், உன்னை நிறுக்க போகிறேன், நீ எந்த லெவலில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னாக்கா அதெல்லாம் உஷாராகிடுவானுங்க, மொழித்தனமான மட்டும் ஒரு வேஷம் போடுவாங்க. அப்படி செய்வானுங்க. அந்த மாதிரி ஆளுலாம் நிறைய இருக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படி தான் ஆட்டாகும். நம்ம அப்படி சொல்லாமையே நம்ம வந்து அவங்கள வசிப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த துப்பறிவாளர்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய இந்த போலீஸ் ஏடி மிகப்பெரிய குற்றச்செயலாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா ஒரு குறிப்பாக வந்துட்டு ஒரு பிட்டு குடிக்காரன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா பிட்டு குடிச்சுக்கிட்டு பிட்டு குடிக்காரன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்கே பிட்டு வாங்குறாங்க, எங்கே டிசிப்ளின் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் கப்புன்னு பொழுதுக்கு அனுப்புகிற மாதிரி அமைஞ்சிருப்பான். ஆன்மீகமும் அப்படி தான். சாதாரண உலகியல் வாழ்க்கையிலேயே அப்படின்னா ஆன்மீகம் எப்படி இருக்கும்? ரொம்ப அபூர்வமானதில்லை, அது பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்லை. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சாமி நம்ம வரும்போது சிரிக்கிறாரு, பேசுகிறாரு, விளையாடுறாரு, ஜோக் பண்ணுறாரு. இப்படி தான் எல்லாரும் என்னை பார்க்குறீங்க. எல்லாரும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அசைவும் நான் வந்து உங்களை எப்படி கவனிச்சுட்டு இருக்கிறேன். அன்னை விட ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். நான் சில பழைய நண்பர்கள் நாகூர்பலா இருந்தார். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்துட்டு அவன் நாக்காளி வந்து அந்த விளிம்பில் போட்டு உட்கார பார்த்தாரு. இருட்டு நேரம். நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே அந்த நண்பர் சொன்ன அவன் நாக்காளி விளிம்பில் போட்டு இப்போ உட்கார நீ கீழே விழுந்துடும், மல்லாக்க விழுந்துடும் அப்படின்னா. அப்போ நாகூர் சொன்னார், சாமி இங்கெல்லாம் பேசிக்கிட்டே நீ நாக்காளி எப்படி போட்டு உட்கார பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படி சொன்னார். அப்போ இமயவூர் பக்கத்தில் இருந்தார், ஆண்டியூர் இருந்தார், மொத்தமாக இருந்தாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டியாப்பா நாகூர் இதான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் கவனிக்கிறவரை நம்மளை எப்படி கவனிப்பான்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்க்கறதில்ல. அப்புறமா என் மகன் கூட அடிக்கடி சொன்னோம், நீங்கள் ரொம்ப இயல்பாக பழகுறீங்க, அதனால உங்களுடைய அருமைகள் பெருமைகள்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே அருமைகளையும் பெருமைகளையும் காட்டுறதுக்காண்டி வரல, உங்களோட சேர்ந்து இயங்கி உங்களோட ஒருத்தனாக இருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்துருக்கேன். சகதியில் இறங்கி அந்த சகதியில் நானும் படுத்து புரண்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்துருக்கேன். ஒரு பெரிய அரசாங்கம் தான் அந்த காலத்தில் பெர்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேசம் வந்துச்சு. இன்றைக்கி வந்து அது ஈராக்னு சொல்கிறோம். அந்த பெர்ஷியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய அரசன் இருந்தார். அவருடைய மகன் வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்சடையால் தன்னை வந்து ஒரு பெட்டக்கோழி மாதிரி அவர் கருதிக்கிட்டார். ஒரு பெட்டக்கோழி மாதிரி கருதிக்கிட்டு ஒரு மேஜை கடையில் பூந்துக்கிட்டு பேக் 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 பேக்னு செஞ்சுக்கிட்டு அது பொட்டைக்கோழி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு சட்டசுவாரெலாம் ஊற்றி போட்டு முட்டை விடுற மாதிரிலாம் அவர் அந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு யாராவது சாப்பாடு சோறுலாம் போட்டு கொண்டா கொடுத்தா சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி கொடுக்காதீங்க, நான் வந்து பொட்டைக்கோழி, நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார். அது வந்து வாயினால் கவி சாப்பிட்ற மாதிரி உள்ள அந்த மாதிரி உணவுகளை கொண்டாந்து கொடுங்க, சோறு கறிலாம் போட்டு கொண்டாந்து கொடுக்காதீங்க, எனக்கு என்ன கையாக இருக்குது, நான் எப்படி சாப்பிடுவேன், மூக்கில் கொத்தி சாப்பிடணும் அழகில், அதனால் எனக்கு அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை குணமாக்குறதுக்கு அந்த காலத்தில் ஆசிரியர் எல்லா ராஜ வைத்தியர்களும் ஏற்பாடு பண்ணுறாரு. யாரும் அவரை குணமாக்க முடியல. எல்லாரும் வராங்க, இன்னும் மருந்து கொடுக்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. இந்த மருந்து எத்தனை நாள் கொடுங்க, 48 நாள் கொடுங்க, இந்த பத்தியம் வைங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும்
ஞானி வராரு. அவர் சொல்றாங்க, உங்க மகனை நான் குணமாக்கிறேன் அப்படிங்கிற. யாராலையும் குணமாக்க முடியல, நீங்க எப்படி குணமாக்க முடியும்? கையில மருந்து இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. மருந்துக்கு தான் தேவையில்லை இருக்கு அப்படின்னு. உங்க மகனை காட்டுங்க. அங்க இருக்கிறான் பாருங்க, கிட்ட யாரும் நெருப்போட பண்றான். கிட்ட போனா அந்த அழகாக கோழி வந்து கத்தம். அது அந்த கம்பத்தி கிட்ட அது வந்து தெரியும். அந்த மாதிரி கையா முடிச்சாரு அப்படிங்கிற. அப்பா தான் அப்படியே ரைட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் குணமாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட குடும்பம் அவரை கட்டி போட்டு பக்கத்துல போயிட்டு சொல்லி பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. அவன் பாக்குறான், நீ யாரும் பாங்கிறான். நானும் உன் மாதிரி பொட்ட படி தான் அப்படின்னு. நானும் உன் மாதிரி பொட்ட படி தான், உன்னை கவலைப்படாத அப்படின்னு. அப்படியா, நீ பொட்ட படி தானா, ரைட்டு, பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஒரு தெளிவான பொட்டக்கொல்லி, ஒரு தெளிவில்லாத பொட்டக்கொல்லி, அவ்வளவுதான். ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கு உள்ள வித்தியாசம் வந்து அவ்வளவுதான். இவரும் பொட்டக்கொல்லி, இவர் தெளிவான பொட்டக்கொல்லி, அவர் தெளிவில்லாத பொட்டக்கொல்லி. இவர் தெளிவான இருக்கேன், அவன் தெளிவில்லாத இருக்கேன். சரியா, கிறுக்க மாதிரி பிஹேவ் பண்றாரு, ஆனா கிறுக்காங்க. அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். போதும், குரு வந்து கிறுக்கனா இருக்க மாட்டார், கிறுக்க மாதிரி இருப்பாரு. ஏன்னா நீங்க கிறுக்கனா இருக்கீங்கல்ல, நீங்க பைத்தியக்காரா இருப்பீங்கல்ல, அதனால உங்களோட சேர்ந்து பைத்தியக்காரனா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்ப உணவுலாம் பண்ண சாப்பிடும்போது இவர் கையில் எடுத்து சாப்பிடுறாரு. அப்ப அவன் கேட்கறான், நீ பொட்டக்கொல்லியில இலவசம் கேட்கறான் சூஃபி ஜானி கிட்ட, நீ பொட்டக்கொல்லியில நீ எப்படி கையில் எடுத்து சாப்பிடுற, நீ மூக்குல கொட்டி சாப்பிடணும். அப்ப சொல்றாரு, இல்ல நம்ம தான் கை இருக்க, நம்ம கையிலே சாப்பிடலாம அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீ ட்ரை பண்ணி பாரு, முடியும், கையிலே சாப்பிடுறேன், சாப்பிட்டு நல்லா இருக்கும். மூக்கில் கொத்தி சாப்பிட்றத விட வாயில சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு. நான் நம்மளோட சக பொட்டக்கொல்லி சொல்ல கையோட இவனை என்ன செய்யறான், கையில் எடுத்து சாப்பிட்றான். தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க, அவன் மூக்கில் குடிக்க பார்க்குறான், இவர் கையில் எடுத்து குடிக்கிறார். அப்போ அவன் கேட்குறான், என்ன கையில் குடிக்கிறீங்க அப்படின்னு. கையெல்லாம் இருக்குது நம்மளுக்கு, நம்ம கொஞ்சம் வித்தியாசமான பொட்டக்கொல்லி தான் கையெல்லாம் இருக்குல்ல, கையில் குடிச்சு பாரு, ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு. அவன் கையில் எடுத்து குடிக்கிறான். எப்படியே ஒவ்வொரு தின்பண்டங்களையும் அவன் வந்து வாயில கவி சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறாரு. கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி, உட்காந்து கொள்ற மாதிரி, மனிதன் மாதிரி படுக்கிற மாதிரி, அது பொட்டக்கொல்லி மாதிரி படுக்கும்போது ஒரு மனிதன் மாதிரி படுத்துங்கிறது. அப்போ அவன் கேட்கும்போது அவன் சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி படுத்துவோம்னா நல்லா இருக்கும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மனிதனாக கொண்டாந்துக்கிட்டே இருக்காரு. கடைசியாக உடுப்பெலாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, உடுப்பெலாம் போட்டுக்கிறாரு. அப்போ அவன் கேட்குறாங்க, நீங்கள் உடுப்பெலாம் போட்டுக்கிறீங்க. இல்லை நம்மளால் அதுவும் போட்டுக்க முடியும், நான் மனுஷன் மட்டும் தான் போட்டுக்க முடியுமா, நம்மளும் போட்டுக்க முடியும், நீயும் போட்டுப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு. அம்மா என்ன செய்யறான், அந்த பொட்டக்கொல்லி பொட்டக்கையோட இவனும் போட்டுக்கிறான், அந்த உடுப்பை போட்டுக்கிறான். போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்து தோட்டத்தை பார்த்து பேசுறது, பல விஷயங்களை பற்றி பேசுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மருந்துங்கிறது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பேசி 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 உபதேசம் பண்ணி பண்ணி, உபதேசம்னா அறிவுரை ஒன்றும் இல்லை, அவங்களோட சேர்ந்து அவங்களோடையே எங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவுன்லாம் போய் அங்கே போய் படம் பார்க்க போகிறது, அப்படியே கொண்டாந்து அவனை தன்னுணர்வோட கொண்டாந்து ஒரு இலவச அவனால சேர்த்து கொடுத்தாரு. இதுதான் ஒரு ஞானியோட, ஒரு உண்மையான ஞானி இதை தான் செய்வான். இதை தான் இங்கே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை தான் செய்வாங்க. இது இந்த மக்கள் சாம்பிராணிகளுக்கு பெரும்பாலும் புரியறது இல்லை. நாங்கள் வந்து டெக்னிக் கேட்குறான், நீங்கள் டெக்னிக் கொடுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு வரவங்க பூரா கேட்குறான், பழைய ஆள் கேட்குறான், புதிய ஆள் கேட்குறான், இன்னும் ஒரு டெக்னிக் இருக்குங்கிறான். ஒரு டெக்னிக் வரல. எதுக்கு அப்புறம் குரு டெக்னிக் இருந்தால் குரு எதுக்கியா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. மூளை இருந்தால் வீட்டில் போய் யோசனை பண்ணி பாருங்க. நான் 35 வருஷமா மலேசியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மலேசியாவில் ஆன்மீக பாரம்பரியம் இல்லை, அறவே இல்லை. நம்ம சீலாப்புன்னு சொல்லுவாங்க வாயில, சீலாப்பா இங்கே வந்து பிறந்துட்டோம். இதுதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். 35 ஆண்டுகளில் ஏன் ஒருத்தர் கூட ஏன் நம்ம சொல்றது ஏன் புரியுது சொன்னாக்கா, நம்ம சீலாப்பா இங்கே வந்து பார்ப்போம். அது சீலா கூட இல்லை, கடவுளுடைய ஏற்பாடு. இங்கே இருக்கிறாங்க அவங்களோட குழந்தைகள், இங்கே இருக்கிறாங்கள, இங்கே போய் சொல்லி கொடுறா. என்ன புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க டெக்னிக் சொல்லி கொடுங்க. மூச்சை குடிக்கணுமா, சக்கரத்தை தட்டி எழுப்பணுமா, உண்டல் தட்டி எழுப்பணுமா, என்ன செய்ய சொல்லுங்க. விரதமா இருக்கணுமா, காலை 4 மணிக்கு எழுந்திக்கணுமா, சைவமா சாப்பிடணுமா. நான் ஒன்றும் செய்யாதப்பா, சும்மா இருக்கா. ஏன் இப்படி அக்கப்புறம் பண்ண பார்க்குற, என்னதான் பண்ண பார்க்குற, நீ சும்மா இருக்கக்கூடாது. அருமையில் இருந்தால் அதில் பயங்கரமாக தவமாக பண்ணிட்டு இருந்தோம். கடுமையான தவம். காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாரு, சுத்த செய்வோம். அது மட்டும் இல்லை, எப்பயாச்சும் ஒரு தான் சாப்பிடுவார், மலையில நிற்பார், யோகாசனம் பூரா போடுவார், யார்ட்டையும் பேச மாட்டார், தனியாக ஒரு புகையில இருந்து பயங்கரமாக தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ முருகனே வராரு. நேரம் முருகன் வந்து காட்சி கொடுக்குறாரு.
கடை சேர்க்கறதுக்கு வந்துட்டோமா, ஏதாச்சும் நல்ல கடை சேர்த்துருப்பாங்க, மாநிலம் குருவான கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, அந்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த பேர் கூட்டிகிட்டு போயிருப்பான், நான் என்ன செய்யணும், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இரு. ஏன் சும்மா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் அவ்வளோ அக்கம்பல் பண்ணுறேன், ஏன் 4 மணிக்கு இருந்துக்கிறேன், ஏன் எப்பயாச்சும் சாப்பிட்றேன், ஏன் சைவமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஏன் கிடைக்கிறத சாப்பிட மாட்டேங்கிறேன், நீ என்ன பண்ண பார்க்குற, ஏன் தலையில் அணிக்கிற, ஏன் ஒரு மகவுளுக்கு முடிச்சுக்கிட்டு உன்னை வரைச்சிக்கிற, நீ என்ன பண்ண பார்க்குற, ஒன்றுமே பண்ணாத, சும்மா இரு அப்படிங்கிற. சும்மா இரு, வேற ஒன்றும் பண்ண, நான் ஒன்றும் உதவி செய்ய முடியாது, நீயே நானும் ஒன்று தான், நான் என்ன அறிஞ்சிக்கிட்டேன், நீ ஒன்று அறியல, நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சும்மா இரு. நான் உனக்கு எந்த உதவியும் பண்ணவே முடியாது, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்ல தான் முடியும். என்ன அறிந்து கொள்றதுக்காக என்ன நீ தவம் பண்ணிட்டு இல்லை, உன்னை அறிந்து கொள்வதற்காக தான் நீ தவம் பண்ணிட்டு இருக்க. கிருஷ்ணா கிட்ட கேட்கிறான், அர்ஜுனா கேட்கிறான், எதை அறிந்து கொண்டாலும் உன்னை அறிந்து கொள்ளலாம் பகவானே, உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னை அறிந்து கொள்ளவே முடியலையே, ஏன் எனக்கு பிறந்த தேர்ந்து 2 பேரும் ஒன்னாவே விளையாடுறான், கிருஷ்ணாவும் அர்ஜுனாவும். நான் ஒரு யோகி இல்லை, வேதங்களே எழுதிச்சிருக்கா, யோகிகளே சிறந்தவர் கிருஷ்ணா தான் அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணனோட கூட்டாளி மட்டும் இல்லை, தன்னுடைய தங்கச்சோட புதுசா வேற அவரு. அப்போ அவர் கேட்கிறார், ஏன் உங்களை அறிய முடியல, உங்களை கூட்டாளி மாதிரியே தான் தெரியுது எனக்கு, நீங்கள் யாருக்கும் ஒன்றும் புரியல, எல்லாரும் உங்களை பகவான் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு கூட்டாளி மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம், எதை அறிந்து கொண்டால் உன்னை அறிந்து கொள்ளலாம். அவங்க சொல்றாரு, உன்னை நீ அறிந்து கொண்டால் என்னை நீ அறிந்து கொள்ளலாம், காரணம் நீயே நான் ஒன்று தான், நீ வேற நான் வேற இல்லை, நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும், கீழே வை அப்படிங்கிறார். என்ன பண்றாரு, காண்டிபம், இந்த வில்லு, அந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் கீழே வைக்கிறார், கீழே வை அப்படிங்கிறார். அப்புறம் இந்த கிரீடத்தை கீழே வைக்கிறார், கீழே வைடா அப்படிங்கிறார். உடுப்பெல்லாம் கட்டி கீழே வைக்கிறார், கீழே வைடா, வச்சு தொலைடா அப்படின்னு. சிறுப்பெல்லாம் கட்டி அவங்க பக்கத்து வச்சுட்டாரு, வைடா அப்படின்னு. எதை வைக்கிறது, எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. ஒன்றை நீங்க வைக்கலையாடா அப்படின்னு, ஒன்றை நீ வைக்கவே இல்லையே, ஒன்றை தான் கீழே வைக்க சொல்றேன்டா, ஒன்றை நீ கீழே வைக்க மாட்டல, நீ வேண்டாம், இன்னும் நீ இருக்கிற, நான் என்ன செய்யணும், எப்படி ஒன்று அறிஞ்சிக்கிறது, நான் எங்க போகணும், என்ன பிராக்டிஸ் பண்ணணும், என்னமோ கேட்கிறேன், நீ வேண்டாங்க, நீ எதுக்கு இங்க இருக்கிற, உன்னை கீழே வச்சிரு. எப்படி கேட்கிறேன், உடனே ஒரு சாவு வீட்டுக்கு கொண்டு போற, ஒரு இறந்த வீட்டுக்கு கொண்டு போற, ஒரு இறந்து கிடக்கிறான் அவன் மனுஷன், அங்க யாரும் இல்லை, ஒருத்த இறந்து கிடக்கிறான், அப்படி கூட்டி வந்து காட்டுறான், அவனை ஏச இருக்கிற, பயங்கரமா ஏசலாம், அங்க சாமி இருக்கிறான், அவனை அடிங்கிற சாம இருக்கிறான், வில்லாம் எடுத்தாங்க, அவனை சாம அடிச்சுன்னு சொல்லு, சாம இருக்கிறான், ஜோக்லாம் பண்ண அப்படிங்கிற, ஜோக்லாம் பண்ணா பேசாம இருக்கிறான், என்ன சொன்னாலும் பேசாமே தான் இருக்கிறான், ஒன்றும் ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. நான் அந்த மாதிரி தான் அவனை வைக்க சொல்றேன், உன்னால எப்படி வைக்க முடியுமா, உன்னைய தலையை உடனே காலையில் வைக்கிற, எல்லாம் பண்ற, ஆனால் அதே இல்லை, ஒன்றை நீ வச்சியா, ஒன்றை நீ ஒப்படைச்சியா, ஒன்றை நீ ஒப்படைக்கலையே, அப்புறம் நீ எப்படி உன்னை நீ கைவிட்டால்தான் உன் உள்ளுக்கு யார் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்க முடியும். உன்னை நீ கைவிட மாட்டேங்கிறீங்க, உன்னை நீ கைவிட்டால்தான் உன் உள்ளுக்கு இருக்கிறதோ நான் தானே அப்படிதான் நீ தெரிஞ்சுக்குவேன். உன்னை நீ இன்னும் கைவிடலை, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிற, அதே பர்சன் தான், என்னை கேட்டது சேர்ந்தியோ நீ எப்படி இருந்தியோ அது மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்குது, அதனால தான் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இது ஏதோ செஞ்சு அடையிறதில்ல, உன்னையும் விட்டுரு, நீ வேண்டாம், இந்த நாடுங்கிற அந்த பர்சன் அங்கே இருக்கவே கூடாது. நாம இதை செய்யறோம். இங்க ஒரு குரு எதுக்கு வராரு, ஒரு இடத்துக்கு ஒரு குரு சும்மா வாய் கிழியே படிக்கிறான், நம்ம இந்து மதத்தெல்லாம் படிக்கிறான், வாய் கிழிஞ்சு போயிருங்க அப்படி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா சொல்லி படிக்கிறோம். இது என்ன படிக்கிறதா வாயில, ஏங்க இது சம்ஸ்கிருதத்தை சொல்லி வச்சிருக்கிறான், தமிழ்ல சொல்லி வச்சிருக்கான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவான ஒரு குருவை அவனுடைய திருமேனி, அவனோட உடம்பு, அவனுடைய மேனி, அவன் உருவத்தை பாரு, மிகப்பெரிய பாக்கியம் அவனுக்கு. தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவான ஒரு குருவினுடைய திரு வார்த்தையை கேளு, முடிஞ்சு போச்சு, அந்த பாத பயணம் முடியுது. தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், அவன் நாமத்தையே சொல்லிட்டு வேற எதுவும் சிந்தனையே வேண்டாம். தெளிவு குரு குரு சிந்தித்தால் ஒரு இளவோ நீ பண்ண வேணாம், நீ சும்மா இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு. எத்தனை பேரை நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க, எத்தனை பேர் என் வார்த்தையை கேட்டிருக்கீங்க, நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களாம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சத்தியமா சொல்றேன், நீங்க எப்படி கரை சேர போறீங்க, உங்களோட ஒப்படைப்பு இல்லையா. நான் அதை தான் சொல்றேன்,
பேசிக்கிட்டு இருக்கிறேன், உன்னை விட மாட்டேங்கிறேன். இன்னும் யாருக்கு வந்து உங்களை கரை சேர்க்க போறா? இவ்வளோ இயல்பா உங்கள்கிட்ட பழகிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இவ்வளோ இயல்பா இருக்கிறோம். யார் வந்தாலும் இங்கே இருந்தாங்க. அன்றைக்கு கூட எதுவுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால் முடியல கேட்டு. காலையிலேருந்து அந்த இடத்த 2 நாளைக்கு முன்னே உட்காந்து பேசி கண்டெல்லாம் அப்படியே போகுது. அவ்வளோ ஒரு கலப்பு எனக்கு. ஓய்வு இல்லை, காலையிலேருந்து அவ்வளோ வேலை. அந்த உட்காந்து இடத்த விட்டு எழுந்திரிக்க ராத்திரி 7 மணி ஆகும் போது அவனை பார்க்க கூட முடியல. அவ்வளோ சோறு வேணும். நம்ம கேட்டால் அப்படி ஓய்வு எடுக்க முடியாது. கேட்டால் இல்லை, ஓய்வுலாம் வேண்டாம், நீங்களாம் வந்துருக்கீங்க, அவனை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஓய்வு கூட எடுக்காம சத்தியசாரமாக பார்த்து மாசக்கணக்கில் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவர் வந்து கையை அப்படி காட்டுவாங்க, போயிடுவாங்க. இதுவும் ஆன்மீகம் எங்க? அது இல்லை ஆன்மீகம். அந்த குரு உங்கள்கிட்ட வந்து பேசணுங்க. 750 கட்டி அங்கே போகிறாங்க. சரி, ரைட்டு போங்க, நல்ல குரு உங்களுக்கு சொல்கிறீங்க. அவங்க வந்து கையை எப்படி தான் காட்டுவாங்க, கிட்ட நெருங்கவே முடியாது. அது இல்லைங்க குரு. உங்கள் கூடயே வந்து நீங்கள் எந்த பைத்தியத்தில் இருக்கோ அந்த பைத்தியத்தன்மையை இறங்கி வந்து போனது வந்து அந்த கதை இந்த கதைலாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை பார்க்க என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப என்னவா தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் இப்படி இருக்கணும்? நீங்க அப்படி இருக்கிறீங்க. ஒருத்தர் இங்கே இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐயாவை சொன்னார். நம்ம சாசி சுப்பையோடைய மகன் அவர் வந்து சொன்னார் என்கிட்ட. அவர் இங்கே வந்திருந்தாரு. அப்போ நிறைய தமிழ் அறிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் மிக உயரிய தூய தமிழில் பேசிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோலக்கங்க சார் உள்ளவர். கோலக்கங்க சார்ல நீங்கள் இங்கே சுமைசிப்பட்டே இருக்கிறார். அவர் சொன்னார், இவ்வளோ தூய்மையான தமிழில் நீங்கள் பேசுவீங்க எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ இனிமையாக இவ்வளோ தூய்மையான தமிழில் எப்படி பேசுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே வந்து இந்த கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் அப்படின்னு அங்கே ஒரு 10 தமிழ் அறிஞர்கள் அமர்ந்திருந்தாங்க. அதனால நான் பேசிட்டு எங்கே பேசணுமோ அங்கே தானே பேச முடியும். நீங்கள் அப்படி இல்லையே, நான் எப்படி உங்களோட தூய தமிழில் பேசுறது? அதுக்குள்ள மனிதன் வந்தால் அதுக்கு உரிய அந்த சூழ்நிலை இருந்தால் அப்படி பேசலாம். எல்லாத்துக்கிட்டையும் அப்படி பேசி காட்ட முடியாது. அது சரியில்லை. என்ன செய்யறது? நான் உங்கள்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க சொன்னால் என்ன காரணம்? நீங்கள் அப்படி இருக்கீங்க, அவ்வளோதான். அதான் முக்கியமான காரணம். நீங்கள் அப்படி இருக்கீங்க. நீங்கள் திருக்கா இருக்கீங்க, நானும் திருக்கா நடிக்கலாம். அப்படி இருக்க வேண்டியது இருக்குது. இது எதுவும் ஒன்று செய்வதில்லை. ஒரு குரு வந்துட்டானா அவன்கிட்ட போயிட்டு சாப்பிடலாம் கிடையாது. அவ்வளோதான். ஆன்மீகம் அதோட முடியுதுங்க. நீங்கள் என்ன பண்ண பார்க்குறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்? நான் ஏதோ ஒன்று பண்ணி இந்த நிலையெல்லாம் அடையிறேங்க. அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் எத்தனையோ தான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து பிறந்து வரும்போதே அப்படி தான் வந்தேன். சித்தர்கள் உருவாகுவதில்லை, பிறக்கிறார்கள். ஆங்கிலத்தை விட பாராசெல்சஸ் சொல்லி ஒரு பெரிய ஞானி இருந்தார். அந்த ஜெர்மன் சொல்றாரு, டாக்டர்ஸ், philosophers and scientists, they are not made by universities or colleges. They are born. பிறந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்தவங்க, ஐன்ஸ்டீன் பிறந்தவங்க. யாரும் உருவாக்கலாம். ஸ்கூலுக்கே போல இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கே போல. அவங்க பிறந்து வராங்க, அதுக்கிட்ட வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு ஒருத்தான் வரான். நீங்கள் வந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான். அவனோட செய்தியை வந்து உங்களை பொருத்தி கொண்டு அவனோட இசைந்து அவனுடைய வாகனத்தை ஏறி அவன் நிழலாக பின்தொடர்ந்து அவனோட ஏறி கலந்துக்கான அவனுக்கு பறந்துருங்க. தலையை ஒப்படைச்சிருங்க. ஏன் தலையை ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்க? புத்தர் வாழும்போது ஒரு பெரிய ஞானி இருந்தார். புத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே புத்தரோட சிஷ்ய பிள்ளைங்க ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் பேர் மகா காசியப்பா. புத்தர் போன பிற்பாடு 2வது பசங்க எனக்கு அடுத்து இவன் தான் சொல்லி புத்தர் கை காட்டினது வந்து மகா காசியப்பா தான். உங்களுக்கு தெரியுமா? மகா காசியப்பா வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி, புத்தர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போராளி, ஒரு சத்திரியன். அவன் மிகப்பெரிய போராளி. புத்தரை வந்து பார்த்தான். பார்த்த அன்னைக்கு உடனே தலையை காலில் வச்சான். அன்னையிலேருந்து புத்தர்கிட்ட வந்து அவன் எந்த கேள்வி கேட்டதில்லை, ஒண்ணுமே பண்ணதில்லை. புத்தர் பின்னால நிழல் மாதிரி தொடர்ந்து வராது. நிழல் மாதிரி எதுவுமே பேசுனதில்லை, எதுவுமே கேட்டதில்லை. புத்தரை பார்த்தா, தன்னை ஒப்படைச்சிட்டான், அதோட முடிஞ்சு போச்சு. அவன் மனம் காணா போயிடுச்சு. புத்தரை பார்த்தவனா அவன் மனம் காணா போயிடுச்சு. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே செய்யல. புத்தர் சொன்ன எந்த வாசமும் கேட்டதில்லை. 10,000 பேர் உட்காந்து
இருப்பாங்க, 10,000 பேர்ல கோடியில் உட்காந்துருப்பான், கடைசியில் உட்காந்துருப்பான். புத்தர் சொன்ன எந்த வாசமும் கேட்டது, அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவைப்படுச்சு, புத்தருடைய அந்த பிரசன்னம் மட்டும் தேவைப்படுச்சு. புத்தரை பார்த்தா முடிஞ்சு போச்சு. புத்தர் சித்து விளையாட்டு விளையாடல, எதுவுமே பண்ணல. புத்தரை பார்த்தா அந்த ஒப்படைச்சுட்டான், இவரு தான் என்னோட குரு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டு அப்படியே போயிட்டான். தேரான் தெளிவும் தெளிந்தார்கள் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். படிச்சிருக்கிறோம், தமிழ் படிச்சிருக்கிறோம், தமிழை பத்தி வாய்ப்பிலேயே பேசுறோம். எல்லாம் அற்புதமா சொல்லியிருக்கிறார். தேரான் தெளிவும், நன்கு ஆய்வு செய்து எவரையும் தேர்ந்தெடுக்காதே, ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்த பின் அவனை ஆய்வு செய்யாதே. தேரான் தெளிவும் தெளிந்தார்கள் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். நல்ல குருவா நீங்க நான் சொல்ல முடியாது, நல்ல குருன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஓகேவா, ஓகே இவர் ரைட் தான் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. நான் சொன்னதே இல்லை என் வாழ்க்கையில், எப்பவும் சொல்ல மாட்டேன். நீ என்னைக்கு என் உயிர் மூச்சு நிற்க வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுடைய சந்தேகங்கள் தீருதா, உங்க பாதை தெளிவா இருக்கா, ஓகே இவர் தான் என்னுடைய குரு, குடிங்க ஒரே குடி, பிறந்த குடி தான். அதோட எல்லாம் உலகத்தையே எல்லாத்தையும் மறந்துங்க. மற்ற குரு வழிபாடு போக்குவரத்து தூக்கி வீசுங்க, குப்பையில தூக்கி வீசுங்க, எதுவுமே பயன்படாதுங்க. இது ஒண்டிதான் உங்களை கரை செய்யும். புத்தரை பார்த்தா ஒரே சரணாகதி முடிஞ்சு போச்சா. எந்த பிராக்டிஸும் பண்ண, எந்த தியானம் ஒண்ணுமே பண்ணதில்லை. மகாகாசியப்பா தெரியுமா உங்களுக்கு? அவரோட செய்தி அவர் ஒண்ணுமே பண்ணது. இந்த உடம்பு பூரா என்னமோ பண்ண, என் முன்னுக்கே உட்காந்து தியானம் பண்றவா இருக்காங்க, என் முன்னுக்கே உட்காந்து மூச்சை கவனிக்கிறான், என் முன்னுக்கே உட்காந்து ஒரு மாதிரி நான் சொல்லி மொழியாக இருக்கிறான். நான் இதெல்லாம் எப்போ செய்ய சொன்னவங்க, எப்போ செய்ய சொன்னேன்? ஏன் செய்யறீங்க? அதை என்ன காரணம், என்ன ஆயிடுச்சு, பைத்தியமா? அவ்வளோ பெரிய முருக பெருமானே மட்டும் அந்த காட்சி கொடுக்குறாங்க. இது நான் போய் சொல்லல, உங்களுக்கே தெரியும், சரித்திரமே இருக்கு. ஆதிசித்தன் ஆதி யோகிங்க முருகன் தன் தந்தைக்கு மந்திரத்தை உபதேசம் பண்றோம். இதான் மார்க்கம் சொல்லி கொடுத்தவன். அவன் ஒண்ணு முன்னே நிற்கிறாங்க, ஆண்டவரே அவன் சொன்னா இல்ல, இதெல்லாம் இல்லை, சும்மா இரு, பேசாம இந்த அபத்தத்தை பூரா இதெல்லாம் அபத்தம், வேஸ்ட், ரபிஷ், தூக்கி வீஸ், உபதேசத்தில் என்ன செய்யணும், சும்மா இரு, ஒன்றும் செய்யல. செய்யறதுக்கு ஒன்று செய்முறையில் பாதையற்ற பாதையும் சொல்லிட்டோம், பயணமற்ற பயணம், முயற்சியற்ற முயற்சி, எழுதாத புத்தகத்தின் ஏற்றின் கதையும் சொல்லிட்டோம். எத்தனை வாட்டி சொல்றது, எத்தனை முறை சொல்றது? 35 ஆண்டுகளாக சொல்றது, இங்க வந்து 5 வருஷமா சொல்றோம். நீங்க என்ன ஒப்படைக்கல, நான் பார்த்தது ஒன்னே ஒன்று கண்டுகிட்டு தான், ஒன்னே ஒன்று தான் எனக்கு முழுமையாக ஒப்படைத்தவன் நான் பார்த்ததே இல்லை. ஒரு பெரிய ஞானி இருந்தேன், இந்த ஞானிகிட்ட போய் கேட்டான், ஒரு துறவி போய் கேட்கறான், ஒரு பெரிய ஞானியை பெரிய மகானோட போய் ஒரு துறவி கேட்கறான், ஐயா மகா நிர்வாணம் என்றால் என்ன? மகா நிர்வாணம் மகா சமாதி, மகா நிர்வாணம் என்றால் என்ன? அவர் சொல்றாரு, ஜனன மரண சாகரத்தில் இருந்து தப்பிப்பது. ஜனன மரணம்னா பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபடுவது, இன்ப துன்பங்களில் இருந்து, இன்ப துன்பம் எனும் நரகத்தில் இருந்து விடுபடுவது. இதுதான் மகா சமாதி, இதான் மகா நிர்வாணம் அப்படின்னு. அப்ப அவன் கேட்கிறான், வந்தவர் கேட்கிறாரு, இந்த ஜனன மரண சாகரத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது? இது ஏன் நம்மளை போட்டு இப்படி ஆட்டி படிச்சுட்டு இருக்குது? இந்த ஜனன மரண சாகரம், இந்த இன்ப துன்பங்கிற அந்த சூழலத்தை நம்ம சிக்கி தவிக்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, மகா நிர்வாணம் அடைய வேண்டும் என்கிற ஆசை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், மகா நிர்வாணமும் மகா சமாதியும் அடைய வேண்டும் என்று எவன் துடிக்கின்றானோ, எவன் ஆசை வைக்கின்றானோ, நிச்சயமாக அவன் ஜனன மரண சாகரத்தில் சிக்கிக் கொள்வான், நிச்சயமாக அவன் இன்ப துன்ப நரகத்தில் வீழ்வான். இதுதான் திருமணம் சொன்னாரு. இது வந்து ஜப்பான்ல நடந்தது. சுகிமோனா அப்படிங்கிற ஞானிகிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது வந்து ஜப்பான்ல நடந்தது, தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஆசையர் மீன், ஆசையர் மீன், ஈசனோடு ஆயினும் ஆசையர் மீன், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தம் தானே. ஈசனை கூட நினைக்காது, தூக்கி வீசா குப்பையில் அறியலாம். எதை நினைக்க வேண்டும்? ஒன்னே ஒன்றா, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றிகை பற்றுக பற்று. ஒரு குருவை பாரு, அவனை பிடிச்சிக்கோ, உள்ளமெல்லாம் அவனை நிரப்பிக்கோ, போய் சேர்ந்து. நம்ம செய்யறதே இல்லையா? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வந்து கேட்கறாங்க, ஒரு டெக்னிக் சொல்லி கொடுங்க. அகத்தியிட்ட வந்து 2 பேர் தொண்டு செய்யறாங்க, 2 பேர் தொண்டு செய்யறாங்க. அகத்திய மனசு இதுவும் நல்லதுதான். அப்போ வரவங்க போறவங்கலாம் யாருக்கு என்ன பண்றாரு, எப்படி முக்தி அடைவது, எப்படி கரை சேருவது, எப்படி மார்க்கத்தில் செல்வது, எப்படி நம்ம வந்து இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறது, இந்த ஜனன மரண சாகரம், இன்ப துன்ப சாகரம், எப்படி இதிலிருந்து விடுபடுவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போதிச்சுட்டு இருப்பாங்க. போதிச்சுட்டு இருக்கும்போது
வந்து கேட்குறான், ஐயா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி செய்ய சரியா அவன் கொஞ்சம் கோளாறான ஆள். அவனுக்கு ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்து அவர் அனுப்பிடுறாரு. அவனும் போயிடலாம். ஓகே இந்த மாதிரி செஞ்சு கடைசி வந்து குருவை விட்டுட்டு போயிடும். அப்படியே நடந்துட்டு இன்னொரு ஆள் வந்து வயசாகி போச்சு. சின்ன வயசுல ஒரு 10 வயசுல சேர்ந்தவர் கிட்டத்தட்ட 85 வயசாகிடுச்சு. அவர் கேட்குறாரு ஒரு நாள், வயசாக கலந்து போச்சு, மரண படிக்க நடக்கிறாரு, எவ்வளோ தொண்டு செஞ்சுக்கிட்டு பின்னாடி கிச்சனில் சமையல்லாம் பண்ணிக்கிட்டு கோபி தண்ணி போட்டு கொடுத்து வரவங்களுக்கு தேன் தண்ணி போட்டு கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பிஸ்கெட் பண்ண வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் அவர் வேலை. வெட்டியருக்கு வந்து தொண்டு செய்கிறது, கால்கையெல்லாம் முடிச்சு விடுறது, பவனை தூச்சி போகிறது சொல்லிட்டு அவர் கூடியே வாழ்றாரு. 85 வயசாகி படிச்சு மரண படைக்கையில் கிடக்கிறாரு. அப்புறம் அகத்தியர் கேட்குறாரு, கடைசியாக நீங்கள் மரணம் அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏதாச்சும் கடைசியாக ஏதாச்சும் ஆசை இருந்தால் கேட்டுக்கோ பாருங்க, ஏதாச்சும் என்ன ஒரு கட்டு கேட்கணும், என்ன ஒன்றுமே கேட்டது இல்லையா, ஏதாவது வேணா கேட்டுக்கோ அப்படின்னு. அவங்க சொல்கிறாரு, மரணங்களுக்கெல்லாம் அந்த எப்படி முக்தி அடைகிறது, எப்படி ஜரண மரண சாகத்தை தாண்டுறது, எப்படி பிறப்பை அறுத்துட்டு வந்துட்டு முக்தி அடைகிறது, இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. நம்ம கூட 2 பேர் நான் கூட ஒருத்தர் இருந்தான், எனக்கு முன்னால் வந்து சேர்ந்தவன் தான், அவனுக்கும் என்னமோ சொல்லி கொடுத்து அவனையே அனுப்பிட்டீங்க. அவனும் அதை ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டான். எனக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லி கொடுத்தீங்க சாமி, நான் எப்படி சாமி கடைசி சேருவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி முக்தி அடைவேன், மோட்சம் அடைவேன், நான் உங்கள்கிட்ட பேசுனது கூட இல்லை, ரொம்ப எந்த ஒரு கேள்வியும் கேட்டதில்லை, ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப நோண்டி ஒன்றும் கேட்டதில்லை, எதுவுமே இல்லை. சமக்கவிதை நீ போட்டு கொடுப்பேன், வரவங்களுக்கு கூட்டுவேன், துடைப்பேன், கொண்டு செய்வேன், ஆசிரமத்தை பார்த்துக்குவேன், வேறு ஒன்றுமே நான் செஞ்சதில்லை, நான் எப்படி சாமி என்ன சாமி ஆகும். நான் சொல்கிறேன், என்னடா இவ்வளோ காலமாக எனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு புரியலையாடா, வேண்டாம், குருவே பாதை, குருவே பயணம், குருவே முடிவு, குருவே முக்தி, குருவே மோட்சம் சொல்லி உங்களுக்கு தெரியாதா. அகத்தியர்கிட்டே தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் வேறு முக்தி அடையத்து வேற ஒரு பயிற்சி வேறு கொடுக்கணுமா, எனக்கு வந்து தொண்டு செஞ்சீங்க இந்த 10 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும், அதுவே பெரிய பாக்கியம் இல்லையா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிறவி, என்ன முக்தி, என்ன மோட்சம், முடிஞ்சு போச்சு, அவங்கள்ட்ட இல்லாத ஒன்றே ஒன்று தான் அந்த திருப்தி. நாம் யாரிடம் வந்து சேர வேண்டுமோ அவரிடம் சேர்த்து கொண்டோம், நீ நாம் அடைவதற்கு ஏதும் இல்லை அப்படிங்கிற அந்த திருப்தி மட்டும்தான் இல்லை. நீ எங்கே வந்து சேர்ந்தியோ அவங்க சேர்ந்துக்கிட்ட, நீ எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்ட. எனக்கு அது புரியலையே சாமி, நான் அறியலையே, அதை அறிஞ்சா நீ அடையணும் சொல்லி அர்த்தம். நீ அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே, எந்த அனுபவத்தையும் நான் அடையலையே சாமி அப்படிங்கிற, எந்த ஆன்மீகத்தை அனுபவத்தையும் நான் அடையலையே. குண்டில் சக்தி எழுந்திருக்கிறது, சரஸ்ராகம் இருக்கிறது, கபால வழி திறப்பது, மூச்சு ஒழுங்குவது, பேரின்பம் அடைவது, இந்த மாதிரி எதுவுமே நான் அறியலையே. நான் சொன்னால் எதையும் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. 85 வருஷமாக என்கிட்ட நீ வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த எண்ணமும் இல்லாமல், எந்த சபலமும் கொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்திய அந்த அமைதிகளை தான் மிகப்பெரிய நிலை. நீ எதையோ ஒன்று அறிந்து கொண்டாயானால் அது ஆன்மீகம் அல்ல, ஆன்மீகத்தில் அனுபவமே கிடையாது. ஆன்மீகத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று தான், தன்னை இழப்பது மட்டும்தான். தன்னை இழப்பது தான் ஆன்மீகம், ஏதோ ஒன்றை அடைவதில்லை. கண்டது ஏதொன்றும் இல்லை அகப்பை கண்டவர் உண்டானார். அகப்பை சித்த சொல்றாரு, கண்டவர் இன்னும் இருக்கிறான்னு சொன்னா, நான் இதை கண்டேன் அதை கண்டேன் அதை கண்டேன்னு சொல்றோம், இன்னும் இருக்கிறான்னு சொன்னாக்கா நீ எதையுமே காணவே இல்லை. ஆன்மீக இதை கண்டேன் அதை கண்டேன் சொன்னாங்க, அந்த பர்சன் இன்னும் இருக்கிறாரு, கண்டேங்கிற பர்சன் இன்னும் இருக்கிறாரு. ஆன்மீகம் என்ன சொல்லுது, அந்த பர்சன் இருக்கக்கூடாது, இந்த நான்கிற அந்த அகங்கார தன்மை அங்க இருக்கக்கூடாது. நான் இதை கண்டேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ எதையும் காணல. இதுதான் ஆன்மீகம் வந்து சுத்த மௌனம், சுத்த அமைதி. மௌனம்னா வாய் மூடிட்டு கவனம் பார்த்துக்கிறது. நான் வாய் மூட்டா பார்த்துருக்கிறேன், வர மட்டும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வாயம் போடுறது இல்லை, உள்ளுக்குள்ள மனசை மூடிக்கிறது. உள்ளுக்கு பிரச்சனை வரக்கூடாது. உள்ளுக்கு பண்ணப்பட்ட பிரச்சனை இருக்கியா, பட்னதார் சொல்றாரு, மிகப்பெரிய துறவியும் பெரிய பட்னதார் எப்படி திறந்துருக்கிறார். அவர் சொல்றாரு, அறந்தான் ஏற்றும் அவனினும் கூடி அதிகம் இல்லம் துறந்தோன், அவனினும் சதகோடி அதிகம் உள்ளம் துறந்தோன். அறத்தோடு கூடி நல்வாழ்க்கை வாழ்கின்றவன் மிக மிக அற்புதமானவன், மிக மிக அற்புதமானவன், மாந்தவன் மாணிக்கம் அவன். அறந்தான் ஏற்றும் அவனிலும் அதிகம், அவனிலும் கோடி அதிகம் இல்லம் துறந்தோன். அவனை விட மிக அதிகமான கோடி மடங்கு அற்புதமானவன், இல்லத்தை துறந்து சென்றவன். அவனை விட 100 கோடி மடங்கு அதிகமான அற்புதமானவன் எவன் என்றால் உள்ளத்தை துறந்து விட்டவன். உள்ளத்தை தான் துறந்து சொல்றான். சினம் இறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயை பராமரம். மனம் இறக்கணும், உங்கள்கிட்ட மனம் இருக்கு, அது நல்லது கெட்டது சொல்லிக்கிட்டு இருக்குது.
நல்லது அது கெட்டது, இது சரி அது தப்பு, இது பாவம் அது புண்ணியம், இது ஓகே அதுதான் ஓகே. நம்ம என்ன சொல்றோம், பிரச்சனையே அந்த மனம்தான். மனம்தான் பிரச்சனை, வேற பிரச்சனை உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. மனம் இல்லைன்னு சொன்னாக்கா அங்க பிரச்சனை இல்லை. உலகத்துல இறைவன் சொல்றோம் எல்லாம் சரியா இருக்கு, யாவும் சரி. நம்ம சொல்றோம் யாவும் சரி, போலித்தனமான வார்த்தையை ஆயிடுச்சு. வணக்கம் யாவும் சரிங்கிறோம். சும்மா யாவும் சரி, எல்லாம் சரி, எல்லோரும் சரி, அனைத்தும் சரி, அனைவரும் சரி, சகலமும் சரி. என்ன அப்படி சொல்றீங்க? நான் எப்படி வாழ்றீங்க? இடையில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வேணுமே என்ன பண்ணேன், ஒரு 7 பேர் நண்பர்களை வந்து அது சம்மந்தமான வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன். இங்கே 2 பேர் நம்ம நண்பர்கள் தான், புருஷன் 2 பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சிக்கல், அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அது காரணம் நம்ம சொன்ன இந்த வார்த்தையும் காதில் போட்டுக்கல, அவங்களுடைய ஆணவமும் அகங்காரமும் தான் அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. அப்போ இதை தீர்த்து வைக்கிறதுக்காக நான் வந்து இங்கேருந்து ஒரு 7 நண்பர்களை நான் வந்து சம்மந்தமான அந்த பெண்ணுடைய தாய் தகவல் வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன். போயிட்டு இந்த பிரச்சனையை டீல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 7 பேர் போனாங்க. 7 பேர் போயிட்டு வந்து 7 பேரும் ஒரே விதமான கருத்து சொன்னாங்க. அந்த பையன் வந்து ரைட், அந்த பெண்ணோட அம்மா ரைட், அந்த பெண்ணோட அப்பா ரைட், இந்த பிள்ளை மட்டும்தான் கோளாறு அப்படின்னு சொன்னாங்க. 7 பேரும் அதே பதில் தான். கோளாறு இந்த பிள்ளைக்கு சாமி, அவங்க அம்மா அப்பா ஓகே சாமி, அந்த பையன் ஓகே சாமி அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையில வந்து இவங்க வந்து அந்த பையனோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் அவங்க அம்மா அப்பா பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் அந்த பிள்ளையோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் நாங்கள் அனுப்பவே இல்லை. நான் எதுவும் சொல்லிட்டு செய்ய முடியாது. இவங்களுடைய பிரச்சனையை என்னன்னு சொல்லி பார்க்க தான் அந்த 7 பேரை நான் அனுப்பினேன். ஏன்னா அங்கே வந்து அப்போ அந்த நேரத்தில் 7 பேர் தான் இருந்தாங்க அனுப்புறதுக்கு. 10 பேர் தான் 10 பேர் அனுப்பியிருப்பேன், 20 பேர் தான் 20 பேர் அனுப்பியிருப்பேன். அது பரவாயில்ல, ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். 7 பேரும் அதே பதில் சொன்னாங்க. அதுக்கு அப்புறமும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி பேசும்போது அதற்கு அடுத்த நாள் இதே பதில் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஐயா ஓகே சாமி, அந்த பிள்ளை தான் ஓகே சாமி. நான் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு எனக்கு, இவங்க எல்லாருமே தான் ஓகே, எல்லாரும் தான் ஓகே. நான் இவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் அங்கே அனுப்பினேன். ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டு வராங்க, அது எப்படி அவங்க நோக்குறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நாங்கள் அங்கே அனுப்பி வச்சோம். அத்தனை பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்க. தன்னை அற்புதமாக கருதி கொள்கின்றவர்கள், நீண்ட காலம் என்னோடு இருக்கின்றவர்கள், குறுகிய காலத்தினோடு இருப்பவர்கள் எல்லாருமே தோற்று தான் போனாங்க. நல்ல பேச்சாளர்கள் சொல்லி அவங்க தன்னை வந்து சொல்லிக்கிட்டாங்க. நீ நல்ல பேச்சாளர் வந்து என்ன பண்ண போற, ஆன்மீகம் என்பது நல்ல பேச்சாளர் இல்லையா? பிரச்சனை என்பது ஒன்னே ஒண்ணுதான், மனம் எழுவதே பிரச்சனை. மனம் எழவில்லை என்றால் அங்க பிரச்சனையே இல்லை. அப்பா அங்க உள்ளவங்களுக்கும் மனம் எழுது, அவங்களும் ஆன்மீகவாதி தான். அவங்க ஆன்மீகத்துல ஒரு அற்புதமான ஆன்மீகத்துல ரொம்ப காலமா இருக்கிறாங்க. சைவம், சுத்த சைவம் அத்தனை பேரும் அவர்களுக்கும் மனம் எழுகின்றது. அவர்களும் 1000 கதையை சொல்றாங்க. இவர்களுக்கும் மனம் எழுகின்றது, இவர்களும் 1000 கதை சொல்றாங்க. அந்த புஸ்தகம் 2 பேருக்கும் மனம் எழுகின்றது, அவங்களும் 1000 கதை சொல்றாங்க. எல்லாருக்குமே மனம் அங்கே வேலை செய்யுது. மனம் எழவில்லை என்றால் அங்கே எங்கே இருக்கு பிரச்சனை? எப்படி பிரச்சனை வரும்? மனமே பிரச்சனை. அவனுக்கு மனம் இருக்கு. எவனுமே வந்து அங்கே ஒரு பிரச்சனை இல்லை சாமி, ஒன்னால சாமி, எல்லாம் சும்மா சாமி, எல்லா மனசுதான் சாமின்னு சொல்லி யாருமே ஒரு வார்த்தை பிரச்சனை கிடையாது. எல்லாரும் அந்த ஐயா அந்த புருஷனை வந்து உயர்த்தி பேசுறாங்க. புருஷனா அப்படித்தான் சாமி, அப்படி இருப்பான், அப்படி போனாலும் கொண்டாடிச்சுக்குவான். ஒன்னு இதெல்லாம் யாரு கேட்டா? நான் இல்லாம கேட்க சொன்னாங்க. நான் பார்க்க போறது ஒன்றை தானே. 5 வருஷம் கதை கொடுத்துட்டோம், கொஞ்சம் வாசி பார்க்கறது இல்லையாங்க. சோறு வேகமாக கூட எடுத்து பார்க்குறோம், வெந்துருச்சா, கறி வேக வைக்கிறோம் எடுத்து பார்க்கலாம், இறச்சி வந்துருச்சா சொல்லி கொஞ்சம் குத்தி பார்க்கலாம். நான் பார்க்கக்கூடாது, நான் உங்களை தான் பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சேன். நீங்கள் அத்தனை பேருமே ஃபெயில் ஆகிட்டீங்களா? உங்களுக்கு மன வேலை செய்த நான் உங்களை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் உங்கள் அத்தனை பேர் பதிலும் ஒரே பதில். சாதாரண ஒரு சாமானிய ஒரு குடிமகன், சாதாரண ஒரு மனிதன் எப்படி பேசுவோமோ அதே பதில்கள் தான் அங்கே வந்துச்சு. ஒருத்தர் விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மலர்ச்சி அடைஞ்ச ஒரு மனிதனுடைய பதில் மாதிரி இருக்கு. நீங்கள் ஆன்மீக அனுபவத்தை அடைஞ்சு அதை சொல்றீங்க, அது ஆன்மீக அனுபவம் அல்ல. அதுவல்ல நான் சொல்லக்கூடிய ஆன்மீக அனுபவம். நீ ஒளியை பார்க்கலாம், உள்ளுக்கு ஓசையை கேட்கலாம், உள்ளுக்கு மனமற்ற தன்மை, பாழ்வழி, மண்ணாங்கட்டி, எதை பார்த்தாலும் சரிதான். அதுவல்ல நான் சொல்லக்கூடியது.
நான் என்னைக்கு சொல்றேன் இதெல்லாம் பார்த்துங்க இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடியது ஆன்மீக அனுபவம் என்ன உங்களுடைய மனப்படி பார்க்கணும். அப்படி பார்த்துங்க. நான் வந்து உங்களை சேர்ந்து கூட்டு அடிப்பாங்க. நான் உங்களை சேர்ந்து நீங்கள் பைத்தியமா நானும் பைத்தியம் மாதிரி செய்வேங்க. நானே உச்ச பண்ணி உங்களை கொண்டு போவேன். அங்கே உங்களை பார்ப்பேன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க பார்ப்பாங்க. அது என்னோட கடமை. இப்படி எல்லா இடத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பைத்தியக்காரன் எல்லாம் ஆளுக்கு இருக்கான பைத்தியக்காரன் எடுத்தாங்க எத்தனையோ பேர் எனக்கு சும்மா எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி. நிச்சயமாக நீங்கள் யாருன்னு தெரியும். நிச்சயமாக என் முன்னுக்கு நிற்கிறோம் யாருன்னு தெரியும். நம்ம அதை காட்டி சொல்ல முடியும். அது என்ன செய்யுங்க என்ன பண்ணிக்கிறீங்க அவன் தான் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தைச்சு ஏகாயின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஞானி இருந்தேன் கொரியாவில். தைச்சு ஏகாயின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஞானி. அவர் வயசாகிடுச்சு. வயசாகி போனதுக்கு தனக்கு அப்புறம் யாரையாவது நியமிக்கலாம், தனக்கு அடுத்த ஆளாக நியமிக்கலாம். அவர் ஒரு குருவாக இருந்து போதிக்கிட்டுமே போதிச்சுட்டான். அப்படியே ஒரு ஆள் வேணும். தனக்கு அடுத்த ஆளை தேர்ந்தெடுப்பதற்காக என்ன பண்ணுறாரு, ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் 2 பேர் இருக்காங்க. ஒரு வயசானவர் ரொம்ப ஆழமாக சாமி கூட இருக்கிறார். பல வேத புத்தகங்களாம் படித்து கரைச்சி குடித்தவர். படிக்காத புத்தகமே இல்லை. மிகப்பெரிய ஒரு அறிவாளி மேதை வயசானவர். இன்னொருத்தர் இருக்கிறார் சிறு வயசு பையன். வயசு ஒரு 20 ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி ஒன்றும் ரொம்ப படிக்கல. குருவை பார்த்தாரு, குருவோட மொழிகளை கேட்டார். குரு பக்கத்தில் இருந்தார், குருவோட வாழ்ந்தார், குருவோட செய்திகளை உண்மைத்துக்கிட்டார். அப்போ அவங்க 2 பேர் தான் பல ஆய்வுகள் செய்து தேர்ந்தெடுத்ததுன்னா அவர் 2 பேரும் ஓகே ரைட்டு இவங்களை வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தா தான் நம்ம இந்த மடத்தை வெளிநடத்துறதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்றாரு. 2 பேரும் வாங்க, நம்ம ஆசிரமத்தை வழிநடத்துறதுக்கு வேறு ஒரு குரு தேவைப்படுறாரு. எனக்கு வயசாகிடுச்சு, கூடியவர்கள் நான் வந்து எவ்வளோ விட்டு போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வந்து ஒரு பொக்கிஷம் ஒன்று வச்சுருக்கிறேன். இங்கேருந்து ஒரு அந்த காலத்தில் வந்து நடந்து தானே போவாங்க. இங்கேருந்து ஒரு 50 மைல் தூரத்தில் நீங்கள் போங்க. மேப்லாம் கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல வந்து போனீங்க, இந்த ஊரில் ஒரு இது மாதிரி ஒரு குடிசை இருக்கும். இந்த ராகாவின் மர்ம மனிதரம் சொல்லிட்டு தேடுறாங்களே, அது மாதிரி மேப்லாம் கொடுத்தாரு, குழுலாம் கொடுத்தாரு. நீங்கள் இங்கே போங்க, அங்கே போனாங்க அந்த மாதிரி ஒரு குடிசை இருக்கும். 2 பேர் நிற்பாங்க. உங்கள் 2 பேர் பேரையும் எழுதுன ஒரு பாக்ஸ், ஒரு பெரிய பாக்ஸு, அந்த மாதிரி 2 பாக்ஸ் இருக்கும். அது ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கிறேன். போயிட்டு எடுத்தாந்துருக்கேன். யார் முதல்ல சிறப்பாக எடுத்துக்கொண்டாங்க எனக்கு கொடுக்குறீங்களோ சிறப்பான முறையில், நான் அவங்கள வந்து இங்கே குருவாக்கிடுறேன். வேற எனக்கு வழி தெரியல அப்படின்ட்டு. அப்போ ஆனால் ஒரு குழு கொடுக்குறாரு. ஆனால் வேகமாக அவசரமாக போனாக்கா போனவங்க தோல்வி அடைவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அவசரமாக போகாதீங்க. ஆனால் சீக்கிரமாக வந்து எனக்கு நான் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லிடுறேன் அப்படி சொல்லிக்கிறாரு. வேகமாக அவசரமாக போகிறவங்க வெற்றி அடைய மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் சீக்கிரமாக வந்து என்கிட்ட யார் ஒப்படைக்கிறீங்களோ அந்த பொக்கிஷத்தை அவங்கள நான் வந்து குருவாக்கிடுவேன். சின்ன பையன் அந்த குருவோட வாக்கியத்தை வாங்கிக்கிட்டான். சாமி எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ள அர்த்தம் ஒன்று இருக்கு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாக மெதுவாக நடந்து போகிறான். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வெறி பிடிச்சவர், முத்தி போனாங்க, வயசானவல்ல கிளம்பல, நம்ம சீக்கிரமாக ஒரு குருவாக வாழ்ந்து பார்ப்போம். இவ்வளோ பார்த்து நம்ம அவருக்கு கீழே அடிமையாக இருக்கிறது சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் குருவா ஆகிடணும் சொல்லிட்டு இருக்கிறாரு. வயசான ஏன் வேகமாக கல்லு முள்ளாம் வந்த பாதை பல தடவை கட்டு மாதிரி கீழே விழுந்து காலை உடச்சி காலை கீழிக்கிட்டு கையை கீழிக்கிட்டு ரத்தம் சொட்டிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இப்படிலாம் உடம்பே ரகலாம் ஆயிடுச்சு. போயிட்டுக்கிட்டு என்ன செய்யறாரு, அந்த குடிசையை கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சி திறந்து பார்த்தா அந்த ஒன்றுமே இல்லை. அவர் பேர் எழுதுன கோஷம் திறந்தவரால் அந்த ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி எப்படி பொட்டிக்கிட்டு தூக்கி அதெல்லாம் பொட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, உடச்சி வச்சு போய் பார்த்துட்டாரு, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ, அந்த 2 பேர் தேவை பார்க்குறாங்க, அவங்க என்னமோ ரகசியமாக எடுத்துக்கிட்டாங்களோ அப்படியே இருக்கும். இப்போ பதிச்சு போய் திருப்பி இவர் பாதி வழி வந்து ஏறலாம். அப்பதான் இந்த பையன் போயிட்டு இருக்கலாம். அவர் போய் பார்த்துட்டு பாதி வழி வந்துட்டாரு. இப்பதான் பையன் போயிட்டு இருக்காங்க.
அங்கே போய் குருக்கிட்ட போகிறேன். குரு என்னப்பா என்னாச்சியா என்ன போயிட்டேன், மறுநாளே வந்துட்டேன், இன்னும் சீக்கிரம் வந்து சேர்ந்தேன். அப்படியே பரவாயில்லையா வேகமாக வந்தேன், நீ வயசானவங்க நல்லா பார்த்து இல்லை நான் இருக்கிறேன், ரெடியா நாள் பாடியே ஒரு கண் பாட்டி தான் ரைட்டு. சரி இந்த பொக்கிஷம் என்ன இல்லை சாமி, அந்த பாக்ஸில் ஒன்றுமே திறந்தது ஒன்றுமே இல்லை, உடச்சி கடிச்சு பிச்சு போயிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை சாமி. அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, அவரும் எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லை யாரும் திருப்பி பண்ண சொல்ல ஒன்றுமே இல்லை சாமி. இல்லை என்ன சாமி இந்த மாதிரி என்ன பொக்கிஷம் சாமி அப்படிங்க. இருப்பா அவன் வரட்டும் பார்ப்போம், அவனை வருவாள் பார்ப்போம், என்ன கிடைக்குது பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ஒரு இருப்பு கூட இல்லை, வீட்டு போனால் குட்டி பட போன மாதிரி அங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு எங்கிட்ட நடந்து தண்ணி குடிக்க முடியல, சோறு சாப்பிட முடியல, தூங்க முடியல. இவன் போனவன் இவர் போயிட்டு மறுநாளே வந்து சேர்த்தார், மறுநாள் சாயங்காலம் சேர்ந்தார். இவன் போயிட்டு கிட்ட ஒரு 4-5 நாள் 5ஆவது நாள் ராத்திரி வந்து மெதுவாக சேர்க்கிறான். வந்து குருவிட்ட வணங்கி நிற்கிறான். எங்கப்பா போனியா போன சொல்லி அந்த பொட்டியில் என்ன இருந்துச்சு, ஒன்றும் இல்லை சாமி. ஒன்று அந்த பொட்டியை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை சாமி, அது கோசமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க சாமி, இன்மையே பொக்கிஷம். ஏதாவது இருந்தால் அது பொக்கிஷம் இல்லையா? வெட்ட வழிக்கு நிகரான பொக்கிஷமாக இருக்குது. அது உள்ளுக்கு வெறும் வெட்ட வழி மட்டும்தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பொக்கிஷம். எப்படி போனேன் நான் மெதுவாக நிதானமாக நடந்து போனேன். இது வந்து என்னன்னு சொன்னாங்க, இன்னொரு ரகசியம் என்ன சொன்னாங்க, அடைவதற்கு அங்கே எதுவுமே இல்லை, ஏற்கனவே அடையப்பட்டே இருக்கின்றோம். போவதற்கு பாதையே இல்லை, பாதையற்ற பாதை, பாதையே இல்லை. அப்புறம் எப்படி போவீங்க? அதான் பாதையற்ற பாதை, பார்த்துன்னு சொல்லிட்டாங்க, பாதையே இல்லை. எது பாதை? அமைதியே பாதை, சாந்தியே பாதை, பொறுமையே பாதை, அவசரமின்மையே பாதை, பதற்றமின்மையே பாதை. அடைய வேண்டியது வெறும் இன்மை மட்டுமே, ஒண்ணுமே இல்லை. அடையத்துக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளை சுத்தி பிரமம், நம்ம உள்ளுக்கு பிரமம், நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் பிரமம். பிரம்மம் இல்லாத இடமே இல்லை. மூணிலும் துரும்பிலும் அவனே நிரம்பி வழிகின்றான். இஸ் ஓம்னி பிரசன்ட் சொல்றாங்க. எங்கும் நீக்கம் நிறைந்து வழிகின்றான். அவனுடன் தான் நம்ம இருக்கணும். கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் கடலை அடைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நாம் கடலிலே இருக்கின்றோம் என்ற உணர்வு பார்த்தாதா? அந்த உணர்தல் பார்த்தாதா? அந்த உணர்தல் ஏன் வரல? கடல்ல தானே இருக்கீங்க. ஒரு குரு வரா, எதுக்கு அந்த குரு வரா? ஒரு குரு இறங்கி வரா, எதுக்கு வராது? தம்பி நீ தேடியதெல்லாம் அபத்தம், தேடுறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை. சும்மா இரு, பேசாம இருன்னு சொல்றது, சும்மா இருன்னு சொல்றதுக்கு ஒன்றே தான் ஒரு குரு வரும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். குரு வந்து உங்களை வந்து ஏதோ செய்ய சொல்றதுக்காண்டி வருது. முருகன் வந்து வந்தது பிரசன்னமானது அறை இல்லாதவனுக்கு ஏதோ செய்ய சொல்றதுக்கு இல்லை, சும்மா இரு சொல்றது. நான் எப்போதும் சும்மா சும்மா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது நீங்கள் அறிஞ்சிருக்க மாட்டீங்க. இப்படி சொல்கிறேன். சிற்பி சாப்பாங்க கூட ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க, யாருமே எதையுமே அடையவில்லை என்று நான் சொன்னேன், சொல்லியிருக்கேன். இத்தனை ரமண மகர்ஷி கூட ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க, யாரும் எதையும் அடையவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க, யாரும் எதையும் அடையவில்லை. எதுக்குங்க அடையணும்? நீதான் அடைஞ்சிட்டிய. யாரை அடையணுமோ அவனை அடைஞ்சிட்டியா. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டே அவன் சேர்ந்துட்டியப்பா, அப்புறம் எதப்பா அடையணும்? சிறுடி கூட சேர்ந்துட்டியா, அப்புறம் எதை அடையணும்? சிறுடியை விடவா அடையிறதுக்கு அப்புறம் அப்படியே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்னு ஏன் சொல்ற? அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துற? உணர்ந்து சொல்றியா? உணர்ந்திருக்கியா? ஒரு நாளைக்கும் குருவையே அடைஞ்ச பிற்பாடு அங்கே அடையிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மன்னர் இருந்தான், பெர்ஷியாவில் தான் இருந்தான். ஒரு பெரிய மன்னன் இருந்தான். அவன் சொல்றான், இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள், பெரிய பிறந்தநாள், பெரிய கோலாகலமான கொண்டாட்டம், பெரிய பிறந்தநாள், பெரிய விசேஷமா ஆள் வேற கேட்கலாம், வெட்டி கிட்டி எல்லாம் கொண்டாடி எல்லாம் பெரியதாக ரொம்ப விசேஷமா ஏற்பாடு பண்றாங்க. இந்த வருகின்ற 8ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம்ல, 11ஆம் மாதம் 9ஆம் தேதி 8ஆம் மாதம் சனிக்கிழமை இங்கே ஒரு பெரிய நிகழ்வு செய்கிறாங்க, பிறந்தநாள் நிகழ்வு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, இதோட 1000 கோடி மடங்கு அதிகமான நிகழ்வு. அவன் நிறைய பொக்கிஷங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, நிறைய பரிசு பொருட்கள் வச்சிருக்கிறாங்க. அவன் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வேலைக்காரவங்க அடிமை கிடிமை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் சொல்றாரு, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், யாருக்கு எதை வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம், யாருக்கு எதை வேணும், நீங்க எதை சொல்றீங்களோ அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்க செய்யறாரு. அப்போ அவங்களும் வருஷம் வருஷம் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தொட்டு அது தொட்டாலும் அது அவங்களுக்கு கொடுக்கப்படுது.
தொட்டு விட்டார்களோ, அது குருவை கட்டிப்பிடிச்சி குத்தடிக்கிறது இல்லை, குருவை மனதிலேயே வைத்துக் கொள்வது. குருவே எல்லாம். இன்னைக்கு முஸ்லீம் செய்யறாங்க நபி சக்கா, எது செஞ்சாலும் நபி சக்கா, நபி சுரூபான சமினி, நபி பார்த்த சமினி சொல்றாங்கல்ல, சொல்லி கொடுக்குற சொல்ற நபி சொன்னாரு, நபி சொன்னாரு, நம்ம எதை செஞ்சாலும் நபி சொன்னார். நபி நோம்பு குடிச்சாரு, பெருச்சமாக சாப்பிட்டார், நபி பாலை குடிச்சாரு, நபி எதை பண்ணார், நபி அதை பண்ணார், நபியை தான் ஃபாலோ பண்ணாரு. வேற எதுவுமே ஃபாலோ பண்ணலையா? நபி சொன்னாரு, நபி சொன்னா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறான். இன்னைக்கு ஒன்றா நம்ம பார்க்குறாங்க. நம்ம அவனை முட்டாளே வளையா கட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கீழே எங்கேயோ படுபாதாரத்துக்கு போயிட்டோம். இனிமேல் பட்டு இருக்குமான்னு தெரியாது. இனிமேல் பட்டு மலாயு சீனா, நான் இந்தியா நான் இப்போ வேற மாதிரி ஆகிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வருது. மலாயு சீனா நான் லைன் நான் போட்டாங்க. இனிமேல் லைன் லைனே இருக்க மாட்டோம். எவ்வளோ லைன் ஆகிட்டோம். லைன் தான் இருபது லைன் இருக்கு. கித்தாலை கேலை அந்த மாதிரி நம்ம சரியில்லாம. ஏன்னா குருமார்களை விட்டுட்டு சடங்குகளை பிடிச்சிக்கிட்டோம். குருமார்களை விட்டுட்டு பாம்பு, தேளு, பூரா, பள்ளி, குரங்கு, நாய், குதிரை இதை பிடிச்சிக்கிட்டோம். குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அதை விட்டோம். உலகத்துல மிகச் சிறந்தது மிகப்பெரிய பொக்கிஷம் குரு தாங்க. ஒருத்தர் குரு அமைஞ்சிட்டாக்க, குரு கிடைச்சிட்டாங்க, அதை விட பொக்கிஷம் அடையிறதுக்காக வேற ஒன்றுமே இல்லை. குரு தான் அடைய வேண்டிய இலக்கு. குரு அடைஞ்சு கொடுப்பா நாங்கள் எங்க இருக்கு இலக்கு? குருவை அடைஞ்சு கொடுப்பான இலக்கை தேர்ந்தீங்க. அப்படியே நீங்க அங்க படிக்கிறீங்க, பிரார்த்தனை படிக்கும்போது நான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. குருவே பாதை, குருவே பயணம், குருவே முடிவு, குருவே யுக்தி, குருவே மோட்சம். நீங்க நினைக்கிறீங்க நம்மளோட ஜோக் பண்ணிக்கிட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு எல்லாம் ஒவ்வொரு அணுவளவு அசைவையும் கணித்து கொண்டார். அசைவு மட்டும் இல்லை, உங்க உள்ளத்துல நீங்கள் கூட எட்டி பார்க்க முடியாத ஆழத்துல, உங்க உள்ளத்தின் ஆழத்திலே உள்ளதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்க யாரு, என்ன வேஷம் போடுறீங்க, என்ன நீங்க வந்துருக்கீங்க, நாடகம் ஆடுறீங்க, என்ன மாதிரி உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு சரணாகதியா இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்க தலையை ஒப்படைச்சிருக்கீங்க, ஒன்னே பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்பயும் உங்களோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் கருணை. அந்த அன்பு இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனிமேலும் வாழ்ந்து கொண்டுதான். எதற்கு போய் அடைய பண்ணீங்க? எல்லா பற்றியும் விட சொல்றோம். எல்லா பற்றியும் விட்டு தியானம் நான் சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா தியானமும் ஒரு பற்று தான். காலை 4 மணிக்கு எழுந்துச்சு அதுக்காண்டி உட்காருவேன். ராத்திரி 11 மணிக்கு ஒரு விருந்தாளி வந்துருப்பான் வீட்டுக்கு. என்னமெல்லாம் காலை 4 மணிக்கே தான் இருக்கும். இந்த நேரத்தில் போய் வந்துட்டாளா தேத்தி கலக்கிட்டு கல்விக்கிட்டே கலந்து நீ நான் அப்போ காலை 4 மணிக்கு வர எடுத்து இந்த நேரத்தில் வந்துட்டானா இது வேற ரொம்ப போடுவானா கிட்டி 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 போட்டு சீனியை போட்டு பாவா போடு இதை போடு கிட்டி கிட்டி சாப்பிடு போலிங்க வாழ்றோம். உங்க என்னெல்லாம் 4 மணிக்கு போயிடுச்ச காலையில. ஏனென்றால் தியானம் என்பது ஒரு பற்றுதல்ங்க. ஈஸ்வரோட ஆயும் ஆசை அருமைன்னா அப்ப எங்க தியானம் வராங்க? ஒரு வார்த்தை போதுங்க, ஒரே வார்த்தை போதுங்க. செய்யறதுக்காக என்ன இருக்கு? ஒரு பெரிய ஞானி இருந்தாரு இந்தியாவில். அவர் கூட ஒரு சிஷியம் காலமா பின்னாடியே ஒரு செய்யறாங்க. மேலும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கான். தொண்டு செஞ்சுக்கிட்டு அவரோட ஒரு 10 வருஷம் போட்டு கைகளெல்லாம் அமைக்கி விட்டுக்கிட்டு அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவருக்கு வேண்டிய அத்தனை விதமான சேவையும் செஞ்சுக்கிட்டு அவன் வாழ்ந்து பின்னாலே வந்து இருக்கிறச்சு வயசாகுது போது வருது. அவன்கிட்ட எதுவுமே பேசுறதில்லை. ஆன்மீகத்தை பற்றி சும்மா இருக்கிறான், சும்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவங்க குருக்கிட்ட எதுவுமே கேட்டது, எதுவும் நச்சரிச்சது இல்லை, ஒன்றும் பண்ணதில்லை. சும்மா குருவை பார்த்துட்டாரு, சந்தோஷமாயிடுச்சு, குருவுக்கு சேவை செஞ்சுருக்கேன். இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நேரம் கிடைச்சா வருவாங்க, நேரம் கிடைக்க போயிடுவாங்க. நேரம் கிடைக்கும் போது தான் வருவாங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நேரம் இருந்தால் கூட அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு புதன்கிழமை சும்மா வந்து பார்த்துட்டு போவாங்க. டியூஷன் சென்டர் வர மாதிரி புதன்கிழமை டியூஷன் இருக்குது வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக